யாரடி நீ மோகினி? நீதான் அறுக்க சொன்னியா? ஆமா, நான் தான் அந்த கயிறு அறுக்க சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? வீட்டை சுத்தி கண்ட கயிறு எல்லாம் இருக்கேன்னு நான் தான் அறுத்து போட்டேன். அது ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட் நடக்க போற பூஜையில மண்டோதரிமா மூலமா எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். நீ மட்டும் அடங்கி என் முன்னால வரல, நான் கொடுக்க போற தண்டனை பயங்கரமா இருக்கும். இந்த சின்ன விளையாட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதை விட பெரிய விளையாட்டை காமி பாப்போம். நீ யாரு? உன் பேர் என்ன? உன் பேரு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் என்ன அடிக்கிற? பேச்சு பேச்சா இருக்கணும். நான் உன்னை அடிச்சனா? மாத்திரை கொடுத்தேன். அதுக்கு தனியா வேற அடி விழுமா? நம்மள காப்பாத்துறேன்னு வந்துட்டு முருகா அவங்களே ஓடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ நீங்களும் என்ன மாதிரி கண்ணை மூடி நின்னுக்கோங்க. அடி விழுந்தா திறந்துக்கலாம். சித்தி, மேல போய் பார்க்கலாமா? போலாமா? வாங்க சித்தி. அங்க மூட்டை மாதிரி கருப்பா 2 உருவம் கிடக்குது. ஐயோ அக்கா, இது மண்டோதரி அம்மா. மண்டோதரி அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. மெதுவா மெதுவா மெதுவா. என்னாச்சு? அந்த ரூம்ல தூங்குறது யாரு? முத்த மாமா, ஏன் மூத்த மக. அந்த ரூம்ல போட்டோட இருக்காளே அந்த பொண்ணு மருமக சித்ரா. அவதான் முத்தரசனையும் இந்த வீட்டையும் காத்துக்கிட்டு இருக்கா. என்னால
இந்த இடத்தை கடக்கவே முடியல. மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு தான் பலம் இருக்கும். இது எல்லாத்தையும் மிஞ்சின தெய்வத்தோட அனுக்கிரகத்தை பரிபூரணமா பெற்ற சக்தி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சக்திக்கு எதிரா நிக்கிற சுவேதா ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இது சுத்தமா கட்டுக்கடங்காத சக்தியா இருக்கு. ஐயோ அம்மா, நானும் எத்தனையோ பேய் பிசாச பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு உக்கரத்தை பார்க்கறது இதுதான் முதல் தடவை. அது கட்டுக்குள்ள வரணும்னா முத்தரசனுக்கு கனவுல கூட எந்த கெடுதலும் பண்ணாதீங்க. அதே போல வெண்ணிலாவுக்கு சித்ராதான் உதவுறா. அதனால எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. வெண்ணிலாவையும் எதுவும் பண்ணாதீங்க. அதையும் மீறி நீங்க ரிஸ்க் எடுத்தா அப்புறம் ஒரு உயிர் கூட இந்த வீட்டுல மிஞ்சாது. அப்ப நான் பரப்புறேன், என்னை விட்டுருங்க. பேமெண்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. என்னது? இல்ல, குகையெல்லாம் வச்சு குறி சொல்லியிருக்கேன். குகைக்கு வாடகையெல்லாம் கொடுக்கணும். நீங்க பேமெண்ட் கொடுத்தா தானே நான் செட்டில் பண்ண முடியும். பேமெண்டா? வா. சரி சரி வா, வாடி சீக்கிரம் வாடி. பேமெண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பேய்கிட்ட யார் அடி வாங்குறது? சீக்கிரம் வா, சீக்கிரம் இறங்கு. வா வா, சீக்கிரம் வா, வாடி. தப்புச்சேன்டா சாமி. அவதான் முத்தரசனையும் இந்த வீட்டையும் காத்துக்கிட்டு இருக்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் என் முத்தரசு மாமாவை ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சா, அவருக்கு துரோகம் பண்ணி திருடுறீங்கன்னு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் உங்களை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விட மாட்டேன். இந்த பாருமா, புதுசா வந்துட்டு தகராறு பண்ணாத. உன்னால எல்லாரும் பாதிக்கப்பட போறாங்க. இந்த மிரட்டி மீன் பிடிக்கிற வேலை எல்லாம் வேணாம். யாரும் சும்மா காசு வாங்கல. வெயிலையும் மழையிலையும் உழைச்சுதான் நாங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். இதுல கை வச்சா எங்க வயிற்றுச்சல் உன்னை சும்மாவே விடாது. ஓ, பரம்பரையை எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். வணக்கம்மா. ஏமா, ஏன் மேஸ்திரி கிட்ட தகராறு பண்ற? சம்பளம் பத்தலையா? இது சம்பளம் பத்தாம வந்த பிரச்சனை இல்ல, சம்பள பணத்தையே திருடுறதுனால வந்த பிரச்சனை. நீங்க ஏமா கண்ட வேலை பாக்குறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு? அவ தராதரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கம்மா. நாங்க வேலைக்காரங்க தான் அசால்ட்டா பேசுறல. நாங்க செய்யற வேலையில சிந்துற வேர்வையால தான் உன் வீட்லயும் அடுப்பெரியுது, உன் குழந்தைங்களும் சாப்பிடுறாங்கங்கறத மறந்துடாத. இத பாருமா, கோவப்படாம என்கிட்ட உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. வேலை செய்யற தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறாரு இந்த மேஸ்திரி. அது மட்டும் இல்லம்மா, திருட்டு கணக்கு எழுதி உங்களையும் ஏமாத்துறாரு. ஏய், விட்டா இவன் நம்மளே ஆலம் பத்துருவா. இந்த பாருமா, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. இழுத்து வெள்ளத்துல அவள.
பாத்தீங்களாமா, உங்க எதிரிலே இந்த ஆள் இப்படி பண்றாரு. வேற யாரும் இல்லாதப்ப என்னென்ன பண்ணுவாரு. நடக்கிற அநியாயத்தை யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அடிச்சு உதைக்கிறாருமா. இங்க பாஞ்சு வந்தவங்க எல்லாருமே இந்த வாரம் பூரா வேலை பார்த்தவங்க கிடையாது. சம்பள நாள் அன்னைக்கு மட்டும் வந்து சம்பளம் வாங்கிட்டு போற இவரோட அடி ஆளுங்க. அதுக்கான நிஜமான கணக்கு என்கிட்ட இருக்குமா? திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்தது 48 பேர் தாமா. ஆனா இவர் சம்பள நாள் அன்னைக்கு மட்டும் ஏகப்பட்ட புது ஆளுங்களை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அது மட்டும் இல்லாம எங்க சம்பளத்துல ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துக்கிறாருமா. எதிர்த்து கேள்வி கேட்டா ஒண்ணு வேலை போகும், இல்ல வெளியில வச்சு இவரோட ஆளுங்க எங்களை அடிச்சு உதைப்பாங்கம்மா. சொல்லுங்கம்மா, எத்தனை நாள் தாமா இந்த அநியாயத்தை பொறுத்துக்கிறது? இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? ஆமாங்கம்மா. மேஸ்திரி இப்படி பண்றது நிஜம்தானா? ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் தானே யார் தினமும் வந்து வேலை பாக்குறது, யார் எல்லாம் மேஸ்திரியோட ஆளுங்கன்னு. உங்க பக்கத்துல இருக்கிற கருப்பாடுகளை எல்லாம் வெளியில தள்ளுங்க. எல்லாரும் பொய் சொல்றாங்கம்மா. நாங்களும் இவங்கள மாதிரி வேலை பார்த்தவங்க தான்மா. அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணலாம், போலீஸ கூப்பிடுறேன். அவங்க வந்து அடிக்கிற அடியில எது போய் எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். கூப்பிடட்டா? சொல்லுங்க. வேணாமா, தெரியாம பண்ணிட்டோமா. ஆசைப்பட்டு தெரியாம பண்ணிட்டோமா. எங்களை தண்டிச்சிராதீங்கம்மா. கிளம்புங்க, எல்லாரும் போங்க. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. கிளம்புங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. தப்பு நடந்து போச்சுமா. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. இத்தனை நாள் நீங்க வேலை பார்த்ததுனால இதோட விடுறேன். போயிடு. இனிமே இந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க கூடாது. போயிடு இங்க இருந்து. நீ யாருமா? உன்னை நான் இங்க அதிகமா பார்த்ததே இல்லையே. என் பேரு சித்ராமா. இங்க வேலை செய்யற மீனாட்சி அம்மாவோட பொண்ணு. பக்கத்து டவுன்ல டிகிரி படிக்கிறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அம்மாவுக்கு பதிலா நான் வேலைக்கு வரேன். பரவாயில்லையே, படிச்சவங்கிற நினைப்பில்லாம கூலி வேலைக்கு வரியாமா? எந்த வேலையா இருந்தா என்னம்மா, உழைச்சு வாங்குற எல்லா காசுமே பெருசுதான். இந்த வேலையை பார்த்து தானே எங்க அம்மா என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க. நான் உங்க காசுல தான் சாப்பிட்டிருக்கேன், உங்க காசுல தான் படிக்கிறேன். அந்த நன்றியில தாமா அந்த ஆள் உங்க பேரு கெடுக்கிறப்போ என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நல்லா இருமா, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி சந்தோஷமா இருக்கணும். என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்ல சித்ராவை முதலா பார்த்தப்பவே அவ மேல ஒரு இனம் புரியாத பிரியமும் மரியாதையும் வந்துச்சு. படிச்ச பொண்ணுங்கிற கர்வம் இல்லாம ரொம்ப எளிமையா செங்கல் சூளையில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா முத்தரசுக்கு அவதான் மனைவியா வரப்போறான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
போலீஸ் அண்ணன் உங்களை செங்கசோலைக்கு வர சொன்னாங்க. அப்போ இதுவும் கனவா? அக்கா போட, இதுவும் கனவு தானே, எனக்கு தெரியும். இல்லக்கா நிஜம்தான்க்கா, போங்க. அப்போ இது கனவு இல்ல, நிஜம்தான். யாரு? ஓ மாமன். முத்தரசேங்க. ஓ, முதலாளியே நீ வச்ச வேலைக்கார மாதிரி பேசுற. எங்கிருந்தோ பொழைக்க வந்த உனக்கு என்ன திமிரு? ஏண்டி அண்ணாடங்காச்சு தானே நீ? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடி மரியாதை? என் மான மரியாதையை கெடுத்துட்டிய நீ. எவனோ எதையோ திருடிட்டு போறான்னு போக வேண்டியதானே? நீ என்ன ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்து வீடா, இல்ல அவன் பரம்பரையா? சொல்றி. இத பாரு, என்ன ஏதாவது டச் பண்ண நான் போலீஸ கூப்பிட்டு உங்களை இழுத்துட்டு போக சொல்லிடுவேன். உன்னை போக விட்டா தானே போவ? அதுக்கு முன்னால செங்கல் சூளையில வச்சு உன்னை எரிச்சிட்டு பொண்ணை காணோன்னு நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். வாய வச்சுக்கிட்டு பேசாம இருக்கலாம்ல? உன் உயிரை விட போறிய. நடந்து தப்ப சொன்னது ஏன் தப்பா? தப்ப சொன்னது தப்பு இல்ல. அத நீலாம்பரி அம்மா கிட்ட போய் ஒய் கணக்கு குடுக்கறான்னு சொன்ன பாரு, அதுதான் தப்பு. நான் எத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்பேன். யாராவது ஒரு ஆளு பேசுனாங்களா? சொல்றி. வந்த 3வது நாளே நீ வாயை திறந்து மாட்டிக்கிட்ட. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? தேவையா? இப்போ உனக்கு நடக்க போறத பார்த்து ஊர்ல ஒரு பய என்னை எதிர்த்து பேசவோ காட்டி கொடுக்கவோ துணியவே கூடாதுடி. எங்கடி ஓடுற?